சரி, வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வருவோம் தக்காளிக்கு. இங்கே பாருங்கள், இந்த தக்காளியில் 2 பூ வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 பூ வச்சுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த நம்ம சைடில் பாருங்கள், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் ஒரு 5, அப்படி இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு 5. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை பறிச்சிருவோம். இப்போவே பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு பறிக்கிற ஒரு 8வது தக்காளியோ 10வது தக்காளியோ நம்ம இடத்துலேருந்து ஒரே ஒரு பிளான்ட்டு தான் வச்சோம். எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக 2 days 3 days ஒன்ஸ் வந்து பழம் தந்துட்டே தான் இருக்குது. நல்லா நம்ம அடுத்த செட்டு நிறைய தக்காளியே போடலான்னு எனக்கு தோணும்.